ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக பிறந்தார்? என்ன நோக்கத்துக்காக பிறந்தார்? அந்த பூமியில மனுஷராகிய நம்முடைய பாவங்கள், சாபங்களுக்காக அவர் பிறந்தார் என்கிற காரியத்தை கடந்த 3 வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு என்ன காரியம் நடந்தது என்பது தான் இந்த 4வது வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பகுதியை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய அவருடைய மன்னாவை நமக்கு பிட்டு தரும்படியாக அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். இல்லை, அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ஒவ்வொரு கல்லனை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த சிலுவையில் இருக்கிற ஒரு கள்வன் என்னை ரட்சிக்க கூடுமானால் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட அவன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு. அப்படியாக அந்த நேரத்தில் அவர் 7 முக்கியமான வார்த்தைகளை சொல்கிறார். சிலுவையின் 7 வார்த்தைகளை சொல்கிறார். சொல்லி முடித்து தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அவர் நமக்காக மனுக்குலம் ரட்சிக்கும்படியாக வந்த தேவகுமாரன் மரித்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிற சீமோனின் கல்லறையில் அவர் வைத்து அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆனாலும் அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன்னு சொல்லி. அந்த வார்த்தையை நினைவு வைத்து இவங்க உண்மையாகவே உயிர் தெழுந்துட்டானா திரும்பவும் இவங்களுடைய செல்வாக்கு மற்ற அதிகாரங்களுக்கு பங்கம் வரும் என்று அஞ்சி அந்த கல்லறையோடைய பெரிய கல்லை புரட்டி வைத்து சீல் வைக்கிறாங்க, முத்திரை போடுகிறாங்க. அந்த காவல் காக்கிறதுக்கு பலத்த பாதுகாப்பு போடுறாங்க அந்த கெத்செமனே தோட்டத்தில். ஆனாலும் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மகதலேனா மரியாள், அவளை பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனாலும் அவளை இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் கர்த்தருடைய அடக்கம் பண்ணுகிற நாளுக்கு எத்தனமாக விலையேற பெற்ற பரிமள தைலத்தினால ஏற்கனவே அவள் அந்த நிகழ்ச்சியிலலாம் நம்ம வரிசையாக நிறைய இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா டீப்பாக பார்த்துட்ருக்க முடியாது அந்த காரியங்கள். அந்த மகதலேனா மரியாள் அவ்வளவு விசேஷமான மகதலேனா மரியாள் அதிகாலையில் எல்லாருக்கும் முன்பாக அவள் தேடி வருகிறாள் இயேசு கிறிஸ்துவை. பரிமள தைலங்களினால நறுமணம் மூட்டும்படியாக அவள் விளக்கை எடுத்துக்கொண்டு அவள் நறுமண அந்த குப்பியோடு வருகிறாள். காலையில் அந்த நாட்களில் யூத பெண்கள் வெளியவே முதல்ல வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த அதிகாலை இருட்டு வேலையில் எந்த யூத பெண்ணுமே வெளியில் வரமாட்டான். ஆனாலும் அவள் தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாது அவள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அவள் வருகிறாள். கல்லறை மூடி வைத்திருந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவள் பயந்து போகிறான். உடனே பேதுருட்ட ஏன்னா சீசர்கள் எல்லாம் பயந்து போய், ஏன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அரைஞ்சதுனால தாங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குமோன்னு எல்லாம் பயந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்களிடத்துல ஓடி போய் மகதலேனா மரியாள் சொல்கிறார், கல்லறை திறந்திருக்கிறது, அதில் கர்த்தராகிய இயேசு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி. யோவானும் பேதுருவும் ஓடி வர்றாங்க. அதுக்கு முன்பாக மகதலேனா மரியாள் அவளை அழுது கொண்டு இருக்கிறார். கல்லறையில் உயிர் தெழுந்த இயேசு நிற்கிறாரு. அப்போ மகதலேனா மரியாள் அவரை தோட்டக்காரர் என்று என்னுடைய ஆண்டவரை எங்கே வைத்த இடத்த சொல்லுங்கள், நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லும் பொழுது, மரியாளின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அறிஞ்சு மகதலேனா மரியாள் அவளை போய் தொடும் பொழுது, என்னை தொடாதே, நான் இன்னும் மகிமைப்படவில்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பேதுருவும் யோவானும் வர்றாரு. அவர் வைத்த இடம் துணிகள் மட்டும் அங்கே இருக்குது. அப்போ தான் அவங்க நினச்சி பார்க்குறாங்க, நான் 3ஆம் நாள் உயிர்த்தோடு எழுந்ததை நினைவு கூர்ந்து அவங்க சந்தோஷமாக மற்ற சீசர்களுக்கு போய் அறிவிக்கிறாங்க. அப்போ அறிவிக்கிற அந்த நேரத்தில் திரும்பவும் அவங்க கூடியிருக்கிற நாளில் சீசர்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிறார். அப்போ தோமா மாத்திரம் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருந்தார் போல இருக்கு, அவங்களோட கூட்டத்தில் இல்லை. ஏற்கனவே யூதாஸ் காரியோத்து அவன் காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு அவன் 4 கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா குற்றமில்லாதவரை நான் காட்டி கொடுத்தேன், அவன் மனசாட்சி குத்தப்பட்டவனாக அவன் தற்கொலை செய்து கொண்டான், தூக்கு போட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஏற்கனவே அவன் இல்லை, இப்போது தோமாவும் இல்லை, இருக்கிறவங்களுக்கு மத்தியில் தேவன் பிரசன்னமாகிறார். அப்போ இதை கேள்விப்படுறாரு தோமா. நான் அவருடைய விழாவில் என்னுடைய கையை போட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். இப்படியாக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறவராக அநேக முறை அவருடைய சீசர்களுக்கு மத்தியில் இன்னும் 500 பேருக்கு
அவர் பிரசன்னமானார் என்று நம்ம படிக்கிறோம். எம்மாவூர் சீசர்களுக்கு பிரசன்னமாகி அவர்களோடு உரையாடி கொண்டு போகிற காரியத்தை இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்தவராக 40 நாள் அளவும் அவர்களுக்கு முன்பாக அநேகந்தரம் காணப்பட்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். இந்த 40 நாள் முடிந்து அவர் சீசர்கள்ட்ட அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன காரியங்கள், பிரசங்கிக்க வேண்டிய காரியங்கள், உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவன் அந்த 40 நாளும் இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் முடிந்த பின்பாக அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒலிவமலை என்கிற இடத்துல. அப்போ அவர் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் எல்லாரும் எங்கேயும் போகாமல் போய் கூடியிருந்து ஜெபம் பண்ணுங்க, எருசலேமிலே ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லி போகிறார். அப்போது இயேசு கிறிஸ்து மரித்து 40 நாளில் போகிறாரு. 10 நாட்கள் கழித்து அப்போஸ்தலர் 1, 2 இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவர் 120 பேர் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் பிரிந்து போகிற அக்கினிமயமான நாவுகளால் ஒவ்வொருவரும் தலைமையிலையும் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையை கொடுத்து அவங்கள நிரப்பி அந்த இடத்துல, அதுதான் 50வது நாள் அப்படிங்கிறது, பென்டா அப்படிங்கிறது 5. அப்போ அந்த பெந்தகோஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் 50வது நாள். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறார். அப்போ எல்லாரும் முன்னே இருந்த அந்த பயம் எல்லாம் தெளிஞ்சு பேதுரு அப்போ எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ யூதாஸ் காரியோத்து எப்படிங்கிறவன் விட்டு போன இடத்த நிரப்பும்படியாக சீட்டு போட்டு மத்தியா என்கிறவரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ 12 சீசர்களும் அப்போ அவர் பிரசங்கம் பண்ணினதை கேட்ட உடனே அந்நிய பாஷையில் அவங்க பேசுகிறது புதுசாக இருக்கும் இல்லையா, அந்நிய பாஷைங்கிறது அப்பொழுது தான் முதலாவது பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட அநேக தேசத்து ஜனங்கள், அநேக பாஷைகளை பேசுகிறவங்க இவங்க குடிவெறிச்சு பேசுகிறாங்க, ஆனால் எங்களுடைய பாஷையில் பேசுகிறாங்களே, அவங்கள சொந்த பாஷையில் பேசுகிறது கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கமும் ஆச்சரியமும் வருது. அப்போ பேதுரு சொல்கிறதை கேட்டு அப்போ கூடியிருந்த 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். பின்னும் 5000 பேர். இப்படியாக சபை நாளுக்கு நாள் வளர்கிற காரியங்களை நம்ம அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்ப்போம். இதில் சுவிசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 சுவிசேஷங்களில் ஒரு சில முக்கியமான காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. மத்தேயு அவர் ராஜாவாக சித்தரிக்கப்படுகிறத மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மேசியா என்கிற ராஜா, அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நம்ம வசனத்தை நம்ம பார்க்குறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று பொருள்படக்கூடிய மேசியா என்பவர், அவரை குறித்து தான் மத்தேயு சித்தரிக்கிறார். முதலாவது வரக்கூடிய சுவிசேஷத்தில் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று மத்தேயு 2:2 சொல்லப்பட்டபடி அவர் ராஜாவாக சித்தரிக்கப்பட்ட அதையே மத்தேயு 27:37 அவர் சிலுவை மரண அந்த நேரத்தில் சிலுவையின் மேலே யூதருடைய ராஜா என்று எழுதும்படியாக ஐஎன்ஆர்ஐ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியாக மத்தேயுல அவர் ராஜாவாக சித்தரிக்கப்படுகிறார். மார்க்கு, ரோமருக்காக எழுதப்பட்ட இந்த மார்க்கு சுவிசேஷ நூலில் அவர் அதாவது ஊழியம் கொள்கிறவராக அல்ல, ஊழியம் செய்கிறவராக அவர் சித்தரிக்கப்படுகிறார். முக்கியமாக நம்ம மார்க்கு 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இதன்படியாக இயேசு கிறிஸ்து இதில் ஊழியம் செய்கிறவராக சித்தரிக்கப்படுகிறார். அடுத்ததாக லூக்கா சுவிசேஷத்தில், கிரேக்கருக்காக எழுதப்பட்ட இந்த சுவிசேஷத்தில் மனுஷகுமாரனாக அவர் சித்தரிக்கப்படுகிறார். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றால் மனுஷகுமாரனாக லூக்கா புஸ்தகத்தில் அவர் சித்தரிக்கப்படுகிறார். அடுத்ததாக யோவான் சுவிசேஷத்தில் அவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சித்தரிக்கப்படுகிறார். தேவனுடைய குமாரன், அதாவது பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துபவராக நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். முக்கியமாக அவர் இந்த யோவான் சுவிசேஷத்தில் நானே ஜீவ அப்பம், நானே உலகிற்கு ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி என்கிற முக்கியமான வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்பதை, ஜீவ தண்ணீர் அவர்தான், உலகத்திற்கு ஒளி அவர்தான், நல்ல மேய்ப்பன் அவர்தான் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த சுவிசேஷத்தில் அவர் நிறைய இடங்களில், முக்கியமாக யோவான் 20:31 வசனம் சொல்லுகிறது, இயேசு
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசத்தை அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதற்கு அடையாளமாக நிறைய இடங்களில் சொல்லப்பட்டால் இது முக்கியமான வசனமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக 4 சுவிசேஷங்கள் மூலமாக தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சகல காரியங்களும் ஒருவன் என்னிலும் பிதாவிலும் நிலைத்திருந்தால் அப்படிங்கிற வசனமெல்லாம் அவர் வேற அல்ல, பிதாவானவர் வேற அல்ல, இயேசு கிறிஸ்து வேறு அல்ல என்கிறத நிரூபிக்கக்கூடிய பல வசனங்களை நம்ம பார்க்க முடியும். இதை ஒரு சிலர் விவாதத்துக்காக எடுத்துக்கொள்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் இறை தூதர் தானே, அவர் தன்னை கடவுள் என்று எப்பொழுதுமே சொல்லிக்கொள்ளவே இல்லையே அப்படிங்கிற ஒரு காரியத்தை முன்வைத்து பேசுவாங்க. இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களில் மோசேயோடு தேவன் வெளிப்படும் பொழுது மோசே கேட்கிறாரு, எகிப்தில் போய் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னோடு பேசின தெய்வம் யார் அப்படின்னு நான் எப்படி அவங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லும் பொழுது, அப்போ தேவன் சொல்கிறார், நான் தான் இருக்கிறவராக நான் தான் போய் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்படின்னா நான் தான், என்னை தவிர எனக்கு ஒப்பாக நான் யாரை சொல்ல முடியுங்கிறத சொல்லி நானே இருக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாட்களில் அவர் பலர் பேர் அவரை கேட்குறாங்க, நீங்கள் தேவனுடைய குமாரனா, சீசர்களே கேட்குறாங்க. பல நேரத்தில் கேள்வி கேட்கும் பொழுது ஆமாம் நான் அப்படிங்கிற அந்த மோசேக்கு வெளிப்படுத்தின இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஹீப்ரு மொழியைத்தான் அவர் பிரயோஜனப்படுத்தினார்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா மோசேயோடு சொன்ன கர்த்தராகியவர் நானே தான்னு சொன்ன மாதிரி இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்துவும் நானே தான் இருக்கிறவராக இருக்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் பிரயோகப்படுத்தினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. அப்போ நம்ம இதில் இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரும் ஒருவரே. அதற்கு பின்பாக நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி பொழுந்தரில் இந்த மூவரும் ஒன்றா தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அவங்கள பிரித்து நம்ம பார்க்கவே முடியாது. பிரித்து நம்ம பார்த்தா அதுக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த கடந்த 4 வீடியோலையும் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள், இதையெல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களுடைய அடிப்படையில் சம்பவங்களை நான் வரிசையாக இந்த 4 வீடியோவிலையும் சொல்ல முயற்சி எடுத்திருக்கிறேன். இது மாத்திரமல்ல, அவர் சொன்ன உபதேசங்கள், மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 மற்றும் அவர் சொன்ன ஏராளமான அற்புதங்கள், அதிசயங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் 4 சுவிசேஷத்துலேயும் படிக்கும் பொழுது தான் அது தெளிவாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதை முடிச்சுட்டு அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை நம்முடைய மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த சாபங்களுக்காக, பாவங்களுக்காக, ஆதியாகமும் 3வது அதிகாரம் 15 சொல்லப்பட்டபடி சாத்தானுடைய அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவாகிய வித்துக்கும் இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக தான் ஆதாமினுடைய சாபத்திலிருந்து நம்ம ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அதற்காக தான் அவர் மனிதனாக இந்த பூமியில் சர்வலோகத்தின் தேவகுமாரனாகிய அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இந்த பூமியில் நமக்காக நம்மை போல பாடுகளை அனுபவித்தார். ஏன்னா வேதத்தின்படி மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு சாபத்துக்கு பரிகாரம் பலி கொடுக்கப்பட வேண்டும். அந்த பலி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி சர்வாங்க தகன பலியாக, பாவ நிவாரண பலியாக, சமாதான பலியாக, பஸ்கா பலியாக, பான பலியாக, குற்ற நிவாரண பலியாக தம்மை அவர் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எத்தனை பிரமாணங்களையும் நிறைவேற்றும்படியாக அவர் பூமியில் பரிசுத்தமாக கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்து நமக்காகவே, நம்முடைய மீறுதலுக்காக, பாவங்களுக்காக ஏசாயா 53 சொல்லப்பட்டபடி அவர் பலியானார். அந்த இரத்தத்தினால்தான் நமக்கு ஜெயம். அதனால தான் நாம் அவருடைய நித்திய ஆளுகைக்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்குரிய ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் நம்ம இந்த பூமியில்
அதற்கு நமக்கு வழிநடத்தும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பொழிந்தெறுதல், அதன் மூலமாக பேதுருவின் மூலமாக நாள்தோறும் ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்ற காரியத்தை தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எதற்கு ஆயத்தம் அப்படின்னா, அவருடைய ரகசிய வருகையில் நம்ம எல்லாம் மணவாட்டி சபையாகிய நம்மை அவர் அழைத்து கொண்டு போக வருகிற அந்த நாளுக்காக நாம் ஆயத்த பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு காரியங்களை அவர் பூமியில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரணத்தை ருசித்து அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார் நமக்காக, மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த சாப பாவத்துக்காக. அதனால இதற்காக அவர் செய்த தியாகத்தை நம்ம நினைச்சு நம்ம அநேகருக்கு அவருடைய இரத்தத்தின் அந்த வல்லமை ஆளுகையை நம்ம கொண்டு செல்லணும். அதற்காக தான் நாம் சீசர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உலகமெங்கும் நாம் அவருடைய நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டுவது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆமேன், ஆமேன்.